ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நீளா துங்கஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதः சிரசித்த மத்யாபயந்தி ஸ்ரோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீவத்சவம்ச கலசோததி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீகிருஷ்ணசூரிதனயம் சுதியம் சுசீலம் ஸ்ரீமஜ்ஜகத்குருதயேக்ஷண லக்ஷ்யதன்யம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருமன்வகமாஸ்ரயேகம். எல்லாம் வல்ல சுவாமி எம்பெருமானாருடைய பரம அனுகிரக விசேஷத்தாலும் ஆண்டாள் நாச்சியாருடைய கிருபையாலும் அடியேன் ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுத்து, திரும்ப ரீகனெக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் பாசுரத்தை சேவித்து இன்றைய அனுபவத்தை தொடங்கலாம். 33 அமரருக்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரடாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தற்றொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று அத்தியுதமான பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னால் போன பாட்டினுடைய அர்த்தத்தை சிறிது அவதாரிக்கையிலே நாம் ஸ்மரித்து பார்க்க வேணும். இப்ப தத்துவமன்னு தகவு அப்படின்னு போன பாசுரம் முடிஞ்சது. நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு. சரி, இப்போ இப்படி தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய், நப்பின்னை பிராட்டியாக இருக்கக்கூடிய நீ இப்படி இருப்பது உன்னுடைய புருஷகாரத்திற்கும் சுபாவத்திற்கும் கிருபைக்கும் போராது அப்படின்னு போன பாசுரம் பூர்த்தியாச்சு. சரி, அப்படி நப்பின்ன பிராட்டி கோச்சுண்டதுக்கு அப்புறம் நப்பின்ன பிராட்டிகிட்ட இப்படி தன்னுடைய ஒரு அடிவீழ்ச்சியை விண்ணப்பித்ததுக்கு அப்புறமாக என்ன பண்ணினாலாம், ஒரு சரியான சந்தர்ப்பம் வந்ததுக்கு அப்புறம் இவாளுடைய விஷயத்த கண்ணபிரான் இடத்துல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நேரம் பேசாம இருந்தாளாம் பிராட்டி. ஏன்னா அவளுக்கு தானே பெருமாள் இடத்துல எப்பொழுது நம்முடைய விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனா இவா என்ன நினைச்சுட்டா, அந்த பிராட்டி நாம அவள்கிட்ட முறையிட்டதால கோச்சுன்ட்டா, அதனாலதான் பேசாம இருக்கா அப்படின்னு இந்த ஆயர்பாடி பெண்கள்லாம் நினைச்சுட்டா. அதனால சரி, அப்போ போன பாசுரத்துல நாம் அனுபவித்த பிரகாரம் திரும்ப பெருமாள்கிட்டே போய் முறையிடலாமே அப்படின்னு கண்ணபிரானிடத்துல முறையிட புக அவனும் வாய் திறவாமையாலே
சரி, இந்த பிராட்டிய வந்து போன பாசுரத்துல வந்து நாம ரொம்ப நிறைய சொல்லிட்டோம். இந்த மாரி அவளுக்கே உண்டான சுவாதந்திரியத்தோடு பெருமாள தன்னிடத்துல கொண்டிருக்கிறபடியால, அவன் அந்த அழகினாலே ஆட்பட்டு நம்மிடத்துல பாராமல் இருக்கிறான் போலும் அப்படின்னு சொல்லிட்டு, இவளை பேசின பேச்சை கேட்டு அவன் திருவுள்ளம் கலங்கினான். அப்போ இந்த பிராட்டியினுடைய பெருமைகள் எல்லாம் நாம இந்த பாசுரத்துல பறக்கும்படியாக சொன்னோம் அப்படின்னால், அது ஒரு வகையில அவனுக்கு அவனுடைய திருவுள்ளத்தில் ஒரு குளிர்ச்சியை உண்டு பண்ணி, அதுக்கப்புறம் நம்முடைய விஷயத்தை அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டாலே அவனுடைய விஷயத்தையும் பிராட்டியினுடைய நப்பின்னை பிராட்டியினுடைய விஷயத்தையும் மீண்டும் தெரிவிக்கிறார்கள். இதுல நாராயண பரத்துவத்தை பெரிதும் தெரிவிக்கக்கூடியதான ஒரு பாசுரமாக இது அமையிறது. இப்ப 33 அமரருக்கு முன் சென்றுங்கிற பொழுது 33 கோடி தேவதைகள் அப்படிங்கிறது நமக்கு தர்ம பிரமாணம். அப்ப எத்தனை தேவதைகள்லாம் இருக்கார்கள்? ஆதித்யர்கள் 12 பேர், ருத்ரர்கள் 11 பேர், துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி குமாரர்கள் 2 பேர். இவாள்லாம் சேர்த்துதான் 33 தேவர்கள். அப்ப இவாளை முன்னிட்டு சொல்றது இவர்களோட சேர்ந்த மத்த தேவதைகளையும் குறிக்கிறபடியாலே நம்முடைய சனாதன தர்மத்திலே 33 தேவதைகள் என்று சொல்வது. இப்ப இதுக்கு ஒரு அழகான வேத பிரமாணத்தையும் வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். தேவா ஸ்திரீரேகா தசாகா. ஸ்திரீரேகா தசாகா அப்படின்னா 33 33. திரிஸ்திரஸ் திரயஸ்திரிம்சாகா அப்படின்னு 33 தேவர்களுடைய விஷயத்தை இந்த வியாக்கியானத்தினுடைய தொடக்கத்துல தெரிவிக்கிறார். வேதமும் 33 தேவர்கள் அப்படின்னு தான் நிர்ணயம் பண்றது. ஆனா அவ எப்படி இருக்கா அப்படின்னால், இவ அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய்ன்னு இடக்கை வலக்கை தெரியாத ஆயர்கள். அப்ப பெருமாள் இவாளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்னு அந்த தேவதைகள்ல ஒருத்தரா இருந்தாதான் நீ வந்து எங்கள் எல்லாத்தையும் காப்பாத்துவியோ, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு ஒரு இந்த கண்ணபிரான் இப்படி வந்து ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் இல்லையா எம்பெருமான். சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இவனுக்கு இப்படி ஒரு பரமாத்மா வந்து திருவவதாரம் பண்ணியிருக்கானே, இவனுக்கு எந்த நேரத்துல என் வருமோ அப்படின்னு பல்லாண்டு பாடக்கூடிய பக்த வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆயர் பெண்கள். அதனால அப்படி 33 தேவர்கள்ல ஒருத்தரா இருந்தாதான் நீ ரட்சிப்பியா? இந்த 5,00,000 குடியில இப்படி ஆயர்களாக இருக்கக்கூடிய எங்களை ரட்சிக்க மாட்டியா? அதுவும் பெரும்பாலான தேவதைகள் எப்படி இருக்கா? ஆண்களுமாய் அதிகருமாய் இருப்பார்க்கு உதவினவன், பெண்களும் சிலருமாய் இருப்பார்க்கு உதவலாகாதோ? ஆண்டாள் நாச்சியாரோட இப்படி ஒரு கோஷ்டியில சேர்ந்து உன்னிடத்துல விண்ணப்பிக்கக்கூடிய அடியவங்களுக்கு நீ உதவலாகாதோ? சுவாதந்திரியம் மேற்படும்படி இருக்கக்கூடிய புருஷர்களுக்கு தான் நீ ரட்சிப்பியோ? அதுவும் அவள்லாம் என்ன பண்றா? தங்களை தானே காப்பாத்திக்கிறதுக்காக எல்லா பிரயத்தனத்தையும் பண்ணி கடைசியில பகவானிடத்துல ஒண்ணும் முடியலன்னு சரணாகதி பண்றா. அப்படி தன்னை காப்பாத்திக்கிறது கடைசி வரைக்கும் தானே பிரயத்தனிக்க கூடியவனை தான் நீ ரட்சிப்பியா? உன்னை உன்னிடத்துல சரணாகதி பண்ணி அந்த ரட்சணத்துக்கும் உன்னையே நம்பி இருக்கிற எங்களை வந்து நீ காப்பாத்த மாட்டியோ? தேவதைகள்னு ஒரு அபிமானத்தை கொண்டவனை தான் ரட்சிப்பியா? அடியேன் அப்படின்னு உன்னுடைய திருவடியில வணங்கி இருக்கக்கூடியவர்களை வந்து நீ ரட்சிக்க மாட்டியோ அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு திருப்பாவை ஆஹ் இந்த இடத்துல அழகான திருவாய்மொழி பாசுரத்தையும் வியாக்கியானத்துல மேற்கொள்ளிடுறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் பிடித்தது நடுவுணர்க்கு அறிவையரும் பலர் அதனிற்க எம் பெண்மை ஆற்றோம். வடித்தடங்கண்ணினை நீரும் நில்லா மனமும் நில்லா எமக்கு அது தன்னாலே வெடிப்பினின் பசுநீரை மேய்க்கப் போக்கு வேமெமதுயிர் அடல் மழிகளுக்கேன்னு ரொம்ப அழகான பாசுரம். இந்த பாசுரம் வந்து எப்பேற்பட்டது அப்படின்னால், இந்த கண்ணபிரான் கன்று மேய்க்கிறத ஆய்ச்சியர்கள் கூறக்கூடியதாக இருக்கக்கூடிய பாசுரம். வேய்மரு தோளினை மெலியுமாலோ மெலியுமென் தனிமையும் யாதும் நோக்கா காமரும் குயில்களும் கூவுமாலோ கடமையில் அவை கலந்தாலுமாலோ ஆமருவின நிறைமேய்க்க நீ புக்கு ஒரு பகல் 1000 முடியாலோ தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ தகவிலையே நீ கண்டான் ஆச்சரியமாக சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்படி அடியேன்னு இருக்கக்கூடிய அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய்
அப்படின்னு அடியேன் தாசன்னு இருக்கிறவாளை நீ ரட்சிக்க மாட்டியோ? இப்ப மத்த தேவதைகள் என்ன பண்றா? அசுரர்களாக இருக்கட்டும், பகவானை நோக்கி கொஞ்ச காலத்துக்கு கடுமையான தபஸ் பண்ணிட்டு அவளுடைய பிரயோஜனம் கிடைத்தவாறே அவனை விட்டு நீங்கி போறா. அப்படி அந்நிய பிரயோஜனங்களை பெற்று போகும் 33 கோடி தேவர்களைத்தான் நீ ரட்சிப்பியோ? அனன்ய பிரயோஜனரா உன்னையே பிரயோஜனமாக அர்த்தித்து வந்தோம் பரைதருதியாகில்னு வரவாளை நீ ஆதரிக்க மாட்டியோ? மேலும் என்ன பண்றா? ரட்சித்தவுடன் எதிரம்பு கோக்கும் அவர்கள். இப்ப ராவணாதிகள்லாம் இவனுடைய பராக்கிரமம் தெரியாம யுத்த காலத்துல நின்னு சண்டை போட்டா. அப்படிப்பட்ட அசுரர்கள் தேவதைகள் இவாளெல்லாம் ரட்சிக்கிறியே, நீ ரட்சிக்கலைன்னாலும் உன்னையே நம்பியிருக்கக்கூடிய எங்களை நீ காப்பாற்ற மாட்டேங்கிறிய. ஆழ்வார் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் இல்லையா? களைவாய் துன்பம் களைவாய் தொழிவாய் களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயான்னு. அப்ப அவர் ரட்சணம் பண்ணினாலும் பண்ணினாலும் நமக்கு அவர்தான் ஒரே புகழ், ஒரே சரண். அப்படி இருக்கக்கூடிய நம்மளையோ அவன் ரட்சிக்க வேணும். அதனால இந்த எம்பெருமானுடைய ஒரு ரட்சணத்தை பலபடியாக வியாக்கியானத்துல இந்த இடத்துல காண்பிக்கிறார். இப்படி போய் ஒரு அரக்கர்களுடைய அம்புக்கு இலக்காகக்கூடிய தேவர்களை போய் காப்பாற்றுவதை காட்டிலும் உன்னிடத்துல இவனோட திருமேனியில சிறும் புல், இந்த பிருந்தாவனத்துல அவன் பிருந்தாரண்யத்துல போற பொழுது அவனுடைய அந்த திருவடியில அங்க இருக்கக்கூடிய முக்கள்லாம் குத்துமே, அதனால அவனுடைய திருவடி நோவுபடுமே அப்படின்னு அதுல ஒரு சின்ன ஹானி ஏற்பட்டாலும் அதுக்காக துடிதுடித்து போகக்கூடிய இந்த பெண்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு திருமேனி நோவு கூட அவனுக்கு ஏற்படுவதை காண சகியாத, அவனுடைய சௌந்தரியத்தை காண ஆசைப்படும் நம்ம எல்லையோ அவன் ரட்சிக்க வேணும். ஆனா அவன் என்ன பண்றான்? 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்னு அவனுடைய ரட்சணத்தை பண்ணுகிறான் என்ன தெரிவிக்கிறார். இவாள்லாம் அமரர்கள், 33 அமரர். அதுவும் அமரன்னா அவனுக்கு இறப்பே கிடையாது, கொன்றாலும் சகாத தன்மையுடையவன், அமிர்தபானம் பண்ணினவன். ஆனா நம் பக்த ஜனங்கள்லாம் எப்படின்னா ஒரு க்ஷணத்துல அவனை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட மரணம் அடையுமா போல இருப்பது நம்முடைய ஸ்வரூபம். தேவர்கள் ஒரு சாதாரண உப்புச்சார அமிர்தம் அப்படின்னு நினைத்து அதுக்காக எம்பெருமானுடைய ஒரு சகாயத்தை பெற்று அமிர்தத்தை பெற்றார்கள் இல்லையா? திருமோகூர் திவ்ய தேசத்துல ரொம்ப அழகா சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். காமரூபங் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர் நாமமே நவின்றென்னுமின் ஏத்துமின் நமர்காள் என்று சாதிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி ஒரு சாதாரண உப்புச்சார அமிர்தம் அப்படின்னு கொண்டு தேவர்கள் அத்தை ஆசிரியத்திருக்கிறார்கள். இப்ப சிந்துரச் செம்பொடிங்கிற நாச்சியார் திருமொழியில பார்க்கிற பொழுது கூட மந்திரம் நாட்டி மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோடுடையான் என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறார். அப்படி அந்த உப்புச்சாராக இருக்கக்கூடிய அமிர்தத்தை விரும்பினவர்க்கா இத்தனை சகாயம் பண்ணணும். சாட்சாத்து அமிர்தமா ஆறாவமுதமாக இருக்கக்கூடிய சாரங்கபாணியாக இருக்கக்கூடிய தேவரீரை விரும்புவதை இப்படி உபேட்சிக்கிறது, தவிர்க்கிறது தான் உன்னுடைய கொள்கையா? ஏன் இப்படி சக்தி இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு தான் நீ காரியம் பண்ணணுமா? அபலைகளாக இருக்கக்கூடிய அடியோங்களை நீ காப்பாற்றலாகாதோ? நோவுபட்டாலும் கூட தேவர்களுக்கு இந்த அமிர்தம் சாப்பிட்டபடியால இருக்கிற ரணமெல்லாம் ஆறிடும். ஆனால் அப்படி ஒரு சின்ன ஒரு ஹானி கூட அவனுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய நம்மை அவன் ஏன் உபேட்சிக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். இதுல எப்படி பெருமாள் ரட்சிக்கிறார் அப்படின்னா, இப்ப ரட்சிக்கிறதுல பலவிதம் இருக்கு. இப்ப நம்மளை இன்னைக்கு பல பேர் நம்மளை காப்பாத்துறான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அவள்லாம் என்ன பண்றா? அவ இருக்கான்னு ஒரு பெரிய தைரியம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சரியா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது. அதுக்கு போய் அவள்கிட்ட போய் நம்ம ஒரு உபாயத்தை கேட்கலான்னு போறப்ப கரெக்டா அந்த சந்தர்ப்பத்துல காணா போயிடுறா, உதவுறதுக்கு இருக்க மாட்டேங்கிறா, இல்ல வேற ஒரு ஆள்கிட்ட கை காட்டி விட்டுடுறா. இப்ப பெருமாள் இப்படியா நம்மளை ரட்சிக்கிறார்? எப்படி ரட்சிக்கிறாராம்? அமரருக்கு முன் சென்று, ஒருத்தனுக்கு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு தேடி போய் காப்பாற்றக்கூடியவன். இப்ப இந்திரன் அப்படி ஆயர்களுக்கு மழை பொழிகிற பொழுது பெருமாள் போய் காப்பாத்தினார் இல்லையா? கோவிந்த பட்ட அபிஷேகம் நடந்தது இல்லையா? மழைக்கன்று வரை முன் ஏந்தும் மைந்தனே அப்படின்னு தொண்டடிப்பொடி ஆழ்வார் சாதிக்கிறார். மைந்தனே மதுரவாரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி இல்லையோ போய் ஒருத்தனுக்கு உதவி பண்ணி காப்பாத்தணும்.
அல்லது கஷ்டம் வர்றப்பயாவது உதவலாம். ஆனா கைவிட்டு விடுறா அத்தனை பேரும். அப்ப அமரருக்கு முன் சென்று அப்படி அந்த துன்பம் வருவதற்கு முன்னமே அத்தை ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆனால் இப்ப அவனுடைய ஒரு பிரிவுனால இவாள்லாம் ரொம்ப துயருற்று இருக்கா. அத வந்து நீக்கிறதுக்கு என்ன உபாயம்னு கண்ணபிரான் பண்ணாம இருக்கான். மேலும் அவர்கள் தேவதைகளா இருந்தா கூட பெருமாளுடைய சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவரிடத்துல சரணாகதி பண்றதுக்கு முன்னாலேயே, அவரிடத்துல பிரபத்தி பண்றதுக்கு முன்னாலேயே, அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அப்படின்னு மேல் விழுந்து உதவக்கூடியவன். அந்த சரணம் அப்படிங்கிற வார்த்தையை கூட வந்து நீ சொல்லு. இன்னைக்கு அப்படி பல பேர் இருக்கிறத நாம பாக்குறோம். நம்மள வந்து பிரத்யட்சமா நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணினா தேவலைன்னு கேட்கிற வரைக்கும் அவனுக்கு உதவக்கூடாது. அவனுக்கு ஒரு கட்டத்துல இருந்து நிவர்த்தி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவா இத்தனை பேர் இருக்கா. ஆனா அப்படி சொல்றத கூட வந்து பெருமாள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது இல்லை. இப்ப சகசரநாமத்துல அதை தானே சொல்றார். யோமாம் நாம சகசிரேன ஸ்தோத்தும் இச்சதி பாண்டவ சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதயேவன சம்சயா. அவன் வந்து சகசரநாமத்தை சொல்லி என்ன சேவிக்கணும்னு நினைச்சாலே ஏகேன ஸ்லோகேன ஸ்துத ஏவன சம்சயா. அவன் ஒரு 2 ஸ்லோகம் சகசரநாமத்துல விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹா பூதபவ்ய பகவத் பிரபு பூதகிருத் பூத பிரத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹா அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அவன் சகசரநாமம் பூர்த்தியா சொன்னான்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த மாதிரி லோகத்துல வந்து யார் நம்மளை காப்பாத்துவா? அப்படியெல்லாம் மேல் விழுந்து ரட்சிக்கும் அவன் எங்களை வந்து உபேட்சிக்கிறானே, எங்களை தவிர்க்கிறானே. அதுவும் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் நிறைய பேரை காப்பாத்திருக்கிறார். இப்ப கஜேந்திர ஆழ்வான வந்து உம்பரால் அரியரா ஒளியுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். இப்படி வந்து அவன் வந்து ரட்சிக்கும்படியா இல்ல, இவாள்லாம் அவன் இருக்கிற இடத்துல தேடி போய் அவனுடைய திருவடியில சேவிக்கிறா. அப்படி இருப்பிடம் தேடி வந்தவர்களை வந்து இவன் இப்படி தவிர்க்கலாமோ? ஏன்னா அவன் இப்ப வராக சர்ம ஸ்லோகத்துல வராக நாயனார் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு. சிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹா தாது சாமியே சிதம் ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானம் து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு இருக்கக்கூடிய வராக சர்ம ஸ்லோகம். அதே போல ஸ்ரீமத் ராமாயணத்துல வந்து பல இடங்கள்ல இங்க வியாக்கியானத்துல உதாகரித்து காண்பிக்கிறார். குகன் வந்து தன்னுடைய திருவடிகளால நடந்து வந்து பெருமாளை வரவேற்கிறான். பத்யாத் அபிகமாச் செய்வ என்னும்படியே அப்படின்னு. அப்படி அவன் நடந்து வந்தானே அப்படின்னு பெருமாளுக்கு சந்தோஷம். அதே போல உபஸ்தேயை உபஸ்திதா, அப்படி வந்து குகப்பெருமான் நடந்து வந்து தன்னை எதிர்கொண்டு அழைத்தான் அப்படிங்கிறப்போ அது வந்து தனக்கு ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார். அதே போல நமக்கு இந்த ரிஷிகள்லாம் தண்டகாரண்யம் முதலான வனங்கள் எல்லாம் தபஸ் பண்ற பொழுது அவர்களை போய் தான் சேவிக்கும்படியாக இருக்க அந்த ராட்சசர்களுடைய உபதிரவத்தாலே அவர்கள் வந்து இவனை சேவிப்பது அவனுக்கு ரொம்ப வெக்கமாயிரான் என்னது உபஸ்தேயை உபஸ்திதா அப்படின்னு மற்றொரு பிரமாணம். இப்படி வந்து அவ தன்னை வந்து சேவிக்கு தன்னை பார்த்து நடந்து வந்து தன்னை ஆசிரியக்கிறத ஒரு பெரிய கௌரவமா நம்ம போய் முன்னாடி உதவாம இருந்தோமே ரட்சிக்காம இருந்தோமேன்னு நினைக்கும் அவன். இவா இந்த ஆயர் பெண்கள் எல்லாம் அவன் இருந்த இடத்துல தேடி இவன் இடத்துல வந்து ஒரு அபய பிரதானத்தை எதிர்பார்க்கிறா. ஒரு பக்தன் தன்னை நோக்கி வந்தாலே நம்ம வந்து அப்படி நடந்து வந்து சேவிச்சானே அப்படின்னு நினைக்கும் அவன் இந்த அளவுக்கு வந்து திருவடியில சரணாகதி பண்றவாழ்கிட்ட இப்படி நடந்துக்கிறானே. அதுவும் அவன் எப்படி பண்ணினான், அந்த தேவர்களுக்கு எப்படி அபய பிரதானம் பண்ணினான் அப்படின்னா கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம் அப்படின்னா அந்த கம்பம்னா கம்பம்னு நான் நடுக்கம்னு அர்த்தம். அந்த கம்பம்ங்கிற வடமொழி சொல் தான் கப்பம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, மாறி இருக்கு. இங்க ஒரு ஆச்சரியமான பிரமாணத்தை காண்பிக்கிறார். தேவா ஸ்வர்க்கம் பரித்தியஜ்ய தத்ர ஆசாத்து. இப்ப இந்த ஹிரண்ய கசிபு முதலான அரக்கர்கள், ராவணன் முதலான அரக்கர்கள் இவாளெல்லாம் பண்ணின உபதிரவங்களாலே தீம்புகளாலே தங்களுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தை விட்டு தேவர்கள் சென்றனர் அப்படின்னு. அப்படி அவர்களுக்கு உண்டான அந்த நடுக்கம், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு சென்றபடியாலே அவர்களுக்கு உண்டான நடுக்கம்
அத்தை போக்கினவன், கப்பம் தவிர்க்கும் கலி. இப்ப அவள்லாம் என்ன மோட்சத்தையா வந்து கேட்டா பெருமாள்கிட்ட? நாங்க இருக்கிற இடத்தெல்லாம் அந்த ஹிரண்யகசிபு இவன்லாம் வந்து பிடுங்கிட்டு வெளியில அனுப்பிட்டான் எங்க எல்லாரையும். அப்ப நீர் வந்து திரும்ப அவதாரம் பண்ணி எங்களுக்கு மோட்சத்தை கொடு, நாங்க பண்ற சரணாகதியை ஏத்துக்கோ அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணினா எங்களுக்கு யதாஸ்தானம் நாங்க இருக்கக்கூடிய சொர்க்கம் வந்து பிராப்தமாகணும்னு கேட்டா பெருமாள் இடத்துல. அப்படி அதெல்லாம் வந்து அனன்ய பிரயோஜனங்கள். அந்த அனன்ய பிரயோஜனங்கள்லாம் என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் அவர்கள் பண்ணினார்களோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நீ எங்களை வந்து இப்படி நடுங்க பண்றது நியாயமோ? அப்போ தேவர்கள்லாம் என்ன பண்றார்கள்லாம் அவர்களுடைய எதிரிகளை கண்டு ரொம்ப பயப்படுறார்கள். ஆனா இவா எம்பெருமானுடைய அழகை பார்த்து நடுநடுங்கி போறா. அப்ப யாருடைய நடுக்கத்தை வந்து இவன் முதல்ல தீர்க்கணும்? இப்படி அவனை தவிர அவனிடத்துல வேற எதையுமே பிரார்த்திக்காம, இப்ப ஆழ்வார் சொல்றார் இல்லையா, உன்னால் எண்ணி யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் அப்படின்னு. அது போல இப்படி அவன் திருத்தில உண்டாகக்கூடிய ஒரு பிரேமையை உடைய இந்த ஆயர்பாடி பெண்களை அன்றோ இவன் முதல்ல ரட்சிக்க வேணும். மேலும் கப்பம் தவிர்க்கும் அப்படிங்கிற இடத்துல தெரிவிக்கிற பொழுது ராவணன் முதலான அசுரர்களுக்கு தேவர்கள் செலுத்தி வந்த கப்பத்தை தவிர்த்தவன், கப்பம் தவிர்க்கும் கலியே. கலி அப்படின்னா பலவான், பலசாலி அப்படின்னு அர்த்தம். இப்ப அதனால தானே திருமங்கை ஆழ்வார வந்து நாம் கலியன் அப்படின்னு சொல்றோம். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் அப்படின்னு. அப்படி அந்த பலமே ஒரு வடிவெடுத்தாறு போல இருக்கும் அவன். பலம் பலவதாம் சாகம். பலவான்களுக்கெல்லாம் எங்கிருந்து பலம் வருது அப்படின்னு சொன்னால் பெருமாள்கிட்ட இருந்து தான் பலம் வருது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல எடுக்கிற பொழுது கூட விஷ்ணோர் பலம் பிரவர்த்ததாம் அப்படின்னு அதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறவன் அவனே. அப்ப இவனிடத்துல இந்த வலி கலி இருக்கிறதுக்கு என்ன காரணம், வலிமை இருப்பதற்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்மளெல்லாம் காப்பாத்துறது தானே அந்த வலிமை இருப்பதற்கு பிரயோஜனம். இப்படி சகல தேவதைகளையும் இவன் ரட்சிக்கிறபடியாலே தாம் தேவானாம் பரமாஞ்ச தெய்வதம் அப்படின்னு ஒரு உயர்ந்த நாராயண பரத்துவத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், நீ வந்து எங்களை எப்படி வேணாலும் நினைச்சுட்டு போ, பரவாயில்ல. நாங்க வந்து தேவர்களை போல 33 கோடியில ஒருத்தராக நினைச்சாலும் சரி, அல்லது எங்களுடைய ரட்சணத்திற்கு வேண்டிய பாரத்தை நாங்களே நிர்வகிக்கும் அவர்கள்னு நினைச்சாலும் சரி, உன்னிடத்துல வேற விதமான பிரயோஜனங்களை ஆசிரியிக்கும் அவர்களாக இருக்கோம்னு நீ நினைச்சாலும் சரி, அல்லது அமிர்தத்தை சாப்பிட்டு சிரஞ்சீவியா இருப்போம்னு நினைச்சாலும் சரி, நீதான் காப்பாத்துவை அப்படிங்கிற ஒரு பரிபூர்ணமான சங்கல்பம் இல்லாம ஏதோ பெருமாள் ரட்சிக்கிறார் அப்படின்னு நீ நினைச்சாலும் சரி, ஆனா நாங்க விண்ணப்பிக்கக்கூடிய விஷயத்தை நீ உணர வேணும், நீ கடாட்சிக்க வேணும், நீ வந்து வார்த்தை சொல்ல வேணும். மாத்தம் கொண்டருளீர் மையல் தீர்வதொரு வண்ணமே அப்படின்னார் இல்லையா சுவாமி நம்மாழ்வார். அது போல இதுதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து நாம் பண்ற சரணாகதியினுடைய லட்சணத்தை பார்த்து பெருமாள் நம்மளை வந்து தேவதைகளுக்கு துல்லியமா நினைச்சாலும் சரி, ஆனால் தங்களுடைய அபிமத்தமாக இருக்கக்கூடிய கண்ணபிரானையே அவன் அவர்களுக்கு தர வேணும் அப்படிங்கிறது தான் இங்க பிரார்த்தனை. இந்த வியாக்கியான பங்கியை பார்த்தா நமக்கு நன்னா தெரியுது. 33 அமரருக்கும் அவர்களை ஒத்தவர்களுக்குமே உதவுவது என்று நீ விரதம் பூண்டிருந்தாயாகில் எங்களையும் அவர்களாக நினைத்து எங்கள் இஷ்டத்தை தாராய் என்கிறார்கள் என்று தாற்பயம் ரொம்ப ஆச்சரியமாக எடுக்கிறார். இங்க வந்து ஒரு வித்தியாசமான கோணத்திலையும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ரொம்ப அழகா. இப்ப ஆயர் பெண்களுக்கு எங்க இவ்வளவு ஞானம் வந்தது? 33 கோடி தேவர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் இவ்வளவு தூரம் அவ பேசுறாளே எங்கிருந்து வந்தது அப்படின்னால், இந்த இடக்கை வழக்கை அறியாத ஆய்ச்சிகள் 33 கோடி தேவதைகளை அறிந்தபடி என்னென்னில், இப்ப கண்ணபிரான் திருவாவதாரம் பண்றான் இல்லையா, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேன்னு சுவாமி பெரியாழ்வார் சாதிக்கிறார். தமன்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்ன கண்ணபிரானுடைய திருவவதாரம். அப்போ அந்த கண்ணபிரானை சேவிக்க வேணும். பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனே கண்ணனாக திருவவதாரம் செய்திருக்கிறான். அப்போ அவனுக்கு தொட்டில் கட்டுற பொழுது ஒவ்வொரு தேவதைகளும் ஒன்னொன்னு தரார்கள்.
பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான், மாணிக்குரலனே தாளேலோ ஐயமளந்தானே தாளேலோன்னு சுவாமி பெரியாழ்வார் சேவிக்கிறார். இப்படி ஒரு ஒரு தேவதைகளை பத்தி அந்த பாசுரத்துல சொன்னபடியாலே அந்த பெரியாழ்வாருடைய சம்பந்தம் வாய்க்கப்பெற்ற ஆண்டாளுடைய அந்த ஸ்ரீகோஷ்டியில இருக்கிறபடியாலே இவர்களுக்கும் அந்த தேவதைகள் பத்தின ஞானம் இருந்தது அப்படின்னு ரொம்ப ரசமாக வியாக்கியானம் பண்றார். ஏனால் எம்பெருமான சேவிக்கிறதுக்காக இந்த தேவதைகள் சகலரும் மந்திர மாமலர் கொண்டு மறைந்தவராய் நிற்பதும் உண்டு. ஏனால் இவன் இப்படி பிருந்தாவனத்துல வேணுகோபால கிருஷ்ணனாக வேணுகானம் பண்ணின பொழுது கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது அவியுணா மறந்து வானவரெல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்தீண்டி அந்த கண்ணபிரானுடைய வேணுகானத்தை கேட்டனர். அவர்களுக்கு யாகத்துல கொடுக்கக்கூடிய ஹவிஸ் எல்லாத்தையும் கூட மறந்து இந்த வேணுகானத்திற்கு ஆட்பட்டு இங்க வந்தபடியாலே சகலருக்கும் இந்த தேவதாந்திரங்கள் பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. மேலும் இந்த தேவர்களுக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் அங்க வந்துதானே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினான் கண்ணபிரானுக்கு. அப்படி கண்ணன் அவளுக்கெல்லாம் பல காரியங்கள் செய்து தருகிறபடிய பிரம்மமோகன லீலை எல்லாம் பண்ணினதெல்லாம் அவர்கள்லாம் பார்த்திருக்கார்கள். அதனால 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. அடுத்து செப்பமுடையாய். இப்ப செப்பமுடையாய் அப்படின்னால் என்ன அர்த்தம்? செப்பம்னா அடியார் விஷயத்தில் ஆர்ஜவத்தை உடையவன். செப்பம்னா ஆர்ஜவம், உண்மைத்தன்மை. அதாவது மனோ, வாக்கு, காயம், சொல், செயல், சிந்தனை, இது மூன்றிலையும் ஒரேபடியாக இருக்கக்கூடியவர் பெருமாள். அது எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவளிடத்துல தான் பொருந்தும் பொழுது அவர்கள் ருச்சிக்கு தக்கபடி தன்னை அமைத்து கொண்டு தன்னுடைய சௌலபியத்தாலே உயர்ந்த தன்னுடைய ஸ்வரூபத்தை தாழ்த்தி கொண்டு அவர்கள் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவன். இத்தையே நம்முடைய பூர்வாச்சாரியாராக இருக்கக்கூடிய சுவாமி ஆளவந்தார் குணவான் ருஜுகு அப்படின்னு ஒரு பெரிய திருக்கல்யாண குணமாக கொண்டாடுறார். தத்வை ததாஸ்து கதமோய மகோஸ்வபாவோ யாவான் யதாவித குணோ பஜதே பவந்தம். எவன் ஒருவன் எப்படி யதாவித குணோ பஜதே பவந்தம் எம்பெருமான ஆசிரிக்கிறானோ தாவாம் ததாவித குணஸ் தத் அதீன விற்த்திகி, அவனுக்காக அவன் விரும்பும் அந்த தன்மையோட தத் அதீன விற்த்திகி, அவனுக்கு அதீனமான விருத்தி வியாபாரங்களை உடையவனாக சம்ஸ்லிஷ்யசி தொமிகத்தேன சமான தர்மா, அவனுக்கு சமான தர்மத்தோட இவன் கலந்து பரிமாறுகிறான் அப்படின்னு. இன்னும் ரொம்ப அழகான ஒரு சுவாமி குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ சுக்தி சுந்தரபாகுஸ்தவத்திலிருந்து எடுக்கிறார். யத் ஜாத்தியோ யாத்ருஷோ யத் ஸ்வபாவஹ பாதச்சாயாம் சம்ஸ்ரிதோ யோபி கோபி தத் ஜாத்திய தாத்ருஷ தத் ஸ்வபாவஹ ஸ்லிஷ்யத்யனம் சுந்தரோ வத்சலத்வாத் அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். அப்ப பெருமாள் எதையுமே எந்த விஷயத்தையும் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கறது இல்லை. யத் ஜாத்தியோ யா திருஷோ யத் ஸ்வபாவஹா, எவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரவருத்தியை உடையவனாக இருந்தாலும் சரி, அவர் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் பாதச்சாயாம் சம்ஸ்ரிதோ யோபி கோபி, அவனுடைய திருவடி நிழலில் நாம் சரணம் என்று விழுந்தால் தத் ஜாத்திய தாத்ருஷ தத் ஸ்வபாவஹா ஸ்லிஷ்யத்யேனம் சுந்தரோ வத்சலத்வாத்து, அவனுக்கு சேர்ந்த குணங்களை இவன் உடையவனாக அவனிடத்திலே பாத்சல்யத்தையும் பிரீத்தியையும் உடையவனாக பெருமாள் சேருகிறார் அப்படின்னு தெரிவிக்கிறது. இதை ஸ்வயம் பகவான் அவனுடைய வாக்காலே தெரிவிக்கிறான். நாகம் தேவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ நச்ச தானவஹா அகம்வோ பாந்தவோ ஜாத்தோ நைதத் சிந்திய மிதோன்யதா அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். பெருமாள் சொல்றார், நான் ஒன்னும் பெரிய தேவன் அல்ல, கந்தர்வன் அல்ல, யக்ஷன் அல்ல, அசுரனும் அல்ல, இந்த ஆயர் ஜனங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உறவினனாக பந்துவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு சௌலபியத்தை உடையவன். இது கண்ணபிரானிடத்துல பூர்வமா இந்த குணம் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் இருக்கிறபடியாலே செப்பமுடையாய். ஆனா இவாளிடத்துல அந்த செப்பம் எங்க போச்சு? இப்படி இவாள்லாம் மங்களாசாசனம் பண்ணும்படி வாசல்ல நின்று எதிரெதிர் திசையில் எல்லாம் நின்று சேவிச்சுட்டு இருக்கா பெருமாளை. ஆனா இப்படி முகங்காட்டாதபடி இருக்கிறது தான் ஆர்ஜவமா? மற்றவாளுக்கெல்லாம் ஆர்ஜவமா இருந்துட்டு எங்களிடத்துல நீ ஆர்ஜவமா இல்லையே, மனோவாக்காயங்கள் எல்லாம் ஏகரூபனா இருக்கிறது இப்படிதானோ அப்படின்னு கேட்கிறார்கள் இந்த கோபிமார்கள் எல்லாம். அப்போ இந்த
ஆர்ஜவ குணத்தை காப்பாத்திக்கணும். செப்பமுடையாய்ங்கிறத சத்தியம்னு பண்ணணும் அப்படின்னா எங்களை நோக்காய், எங்களை கடாட்சம் பண்ணு. ஏனால் இந்த ரக்ஷணத்துக்கு உண்டான திவ்யாயுதங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடியவன் அவன் ஒருவனே. சங்க சக்கராதி திவ்யாயுதங்களையும் பல்லாண்டும் பாடும் பக்த வர்க்கத்தையும் பரமபுருஷனுக்கு ரக்ஷையாக மதிக்கிறார்கள் பெரியாழ்வார் வயிற்றில் பிறப்பாலே அப்படின்னு. ஏன்னா சுவாமி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுல சகலத்தையும் தெரிவிக்கிறார் இல்லையா, மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணன் அப்படின்னு. ஆகையாலே அந்த சுவாமி விஷ்ணு சித்தராக இருக்கக்கூடிய பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தாலே பரமபுருஷனுக்கு சங்க சக்கராதி திவ்யாயுதங்களும் பல்லாண்டு பாடக்கூடிய பக்த வர்க்கமும் சிவபதித்துவமும் லட்சணமாக சொல்லப்படுகிறது. கருட வாகனத்துவமும் சிவபதித்துவமும் ஒரு சிவபதிக்கு லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த இடத்துல தெரிவிக்கிறது. ரொம்ப அழகான பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியான பங்கி. ஆகையால அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்னு. இப்போ சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் கூட திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ற பொழுது என்ன சொல்றார்? ரேகாமய துவஜஸ்துவா கலசாத பத்திர வஜ்ராங்குஷாம்புருக கல்பக சங்க சக்கரைஹி பவ்யேர் அலங்கிருத தலோ பரதத்வ சின்னைஹி ஸ்ரீ வெங்கடேஷ சரணோ சரணம் பிரபத்தியே தெரிவிக்கிறார் இல்லையா. அதுபோல இந்த தேவர்களுக்காக இவன் செய்து போந்த ஆணை தொழில்களை எல்லாம் இவர்கள் அனுசந்தித்த மாத்திரத்தாலே செப்பமுடையாய் அப்படின்னு இவனுக்கு ரட்சை உண்டு என்ன பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தாலே தேறுகிறார்கள் என்று கொள்ள வேணும். அடுத்து இந்த ஆர்ஜவ குணம் ஆசிரித விஷயத்துல உண்டே ஒழிய அனாசிரிதர்கள் விஷயத்துல கிடையாது. அப்போ அடியவர்கள் அவனுடைய கருணைக்கு விஷயமாகின்றனர், எதிரிகள் அவனுடைய திரளுக்கு விஷயமாகின்றனர் அப்படின்னு பாண்டவர்களுக்காக அவன் பண்ணின கிருத்தியங்கள் எல்லாத்தையும் சொல்றார் இந்த இடத்துல. பாண்டவர்களுக்கு செவ்வியனாக சாரதியாகவும் கூட இருந்த கண்ணபிரான் என்ன பண்றான்? சபதம் பண்றான், யுத்தத்துல ஆயுதமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் என்ன பண்றான்? தன்னுடைய சங்கல்பத்தாலே கொல்லாமா கோல் கொலை செய்து அப்படின்னு நம்மாழ்வாருடைய ஸ்ரீ சுக்தி. ரொம்ப அழகான பாசுரம் திருவாய்மொழியில. மேலும் அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய துவனியை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த கௌரவ பட்சத்துல இருக்கிற சேனையெல்லாம் நடுநடுங்கி பாதி பேருக்கு பிராணனே போயிட்டான். அது ரொம்ப அழகா சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். வரிவடையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரி அடலம் புகவூதி இருநிலமுன் துயர் தவிர்த்த அப்படிங்கிற பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஆகையால அப்படி அவன் சபதம் பண்ணியிருந்தா கூட பகல இரவாக்கியும் வஞ்சித்து இந்த திருவாடி ஆழ்வான் சுதர்சன ஆழ்வானை கொண்டு மயை வைத்தே நிகதா பூர்வமேவ, முன்னாடியே அவள்லாம் பகவானுடைய சங்கல்பத்தால கொல்லப்பட்டுட்டா கௌரவர்கள்லாம். இப்படி தன்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு பரம வைரிகளாக இருக்கக்கூடிய கௌரவர்களை தன்னுடைய திரளுக்கு விஷயமாக்கினான். ஆகையால் திரளுடையாய், பலத்தை உடையவனே. மறுபடியும் அந்த வேத பிரமாணம், பலம் பலவதாம் சாகம் அப்படின்னு, பலவான்களுக்குள்ளே பலத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வேதமும் என்ன சொல்றது? பலமசி அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்ப இவ்வளவு பலத்தை வச்சுட்டு இருக்கிறது நமக்கெல்லாம் உதவி பண்றதுக்கு தானே. அப்போ அனுகூலரான எங்கள் பக்கலிலே காட்ட வேண்டிய ஆர்ஜவ குணத்தை மறைத்து பிரதிகூலர் பக்கம் காட்ட வேண்டிய திரளையோ காட்டுவது? எங்களிடத்துல ஆர்ஜவமா இருந்து உன்னுடைய வலிமையை கொண்டு ரட்சிக்கிறத விட்டுட்டு பிரதிகூலர் பக்கத்துல காட்ட வேண்டிய திரளை அனுகூலர்களாக இருக்கக்கூடிய அடியோங்கள் பக்கலிலும் தேவரீர் காட்டுகிறபடி அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். சரி, அப்போ இந்த திரளை யார்கிட்ட தான் காட்டுறது? செப்பமுடையாய் திரளுடையாய் அப்படின்னு சொல்ற பொழுது யார்கிட்ட காட்டணும் அப்படின்னால், சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இப்ப தன்னுடைய அடியவர்களுக்கு யார் விரோதியாக இருக்கிறார்களோ அவளிடத்துல அந்த திரளை காட்டணும், அந்த பயாக்னியை உண்டு பண்ணணும். அவளுக்கு தான் பயாக்னியை உண்டு பண்ணணுமே ஒழிய எங்களை விரகாக்னியால தவிக்க விடக்கூடாது. இப்ப ஜிதந்தே ஸ்தோத்திரமும் இந்த பிரமாணத்தை எடுக்கிறது. தேவானாம் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வத்தம் சர்வதா சரணத்வந்தம் ரஜாமி சரணம் தவ அப்படின்னு. அடுத்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் கூட பூதானாம் யோகிய பிதா அப்படின்னு ஒரு பிரமாணம். அடுத்து சுகிருதம் சர்வபூதானாம், சகலருக்கும் சர்வ சுகிருத்தாக ஒரு சகாவை போல இருக்கக்கூடியவன்.
எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அதனால ஆசிரியர் அவனுக்கு எல்லாமே சுகிருத்து தான். அவனுக்கு விரோதியே இல்ல. பின்ன யார் விரோதிகள்னா, அடியவர்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவர்கள் அவனுக்கும் விரோதிகள் அப்படின்னு. இதுக்கு மகாபாரதத்துல ஒரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச நல்ல பிரமாணம். துரியோதனாதிகள் கண்ணபிரான அழைக்கிற பொழுது என்ன சொல்றான்? விஷதன்னம் ந போக்தவ்யம் திசன்னம் நைவ போஜயத்து பாண்டவான் திசசே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகா அப்படின்னு. எதிரிகளுடைய போஜனத்தை அன்னத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் துவேஷி. ஆகையால பாண்டவான் திசசே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகா, எனக்கு பாண்டவர்கள் பிராணனுக்கு சமமானவர்கள் அப்படி. அந்த அளவுக்கு தன்னுடைய தாசர்களுக்கு விரோதியை தனக்கு விரோதியாக கொள்ளும் அவன். செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. வெப்பம் கொடுக்கும் அப்படின்னால் பயத்தை உண்டாக்கக்கூடியவன், ஜுரத்தை விளைவிக்கக்கூடியவன். யாருக்கு? அசுரர்களுக்கு தீமைகள் செய்குந்தா அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருடைய ஸ்ரீ சுக்தி. அதுவும் என்ன பண்றாராம், தன்னுடைய அடியவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் எடுத்து அந்த அடியவர்களுடைய விரோதிகள் பக்கத்துல அப்படியே மாத்தி வச்சுடுறார். அதுதான் அவருடைய சாமர்த்தியம். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா, பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு நூற்றுவர் தம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன்மலை அப்படின்னு. இப்போ திரௌபதிக்கு எத்தனை அபச்சாரம் நிகழ்ந்தது. துச்சாசனன் துயில் இருந்தான். அப்ப அவ எத்தனை பாடுபட்டிருப்பா. பாண்டவர்கள் இந்த அஜ்ஞாத வசத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அந்த துக்கம் எல்லாத்தையும் எடுத்து ஆண்டங்கு நூற்று வருத்தம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன், அந்த துக்கத்தை அப்படியே கௌரவ பத்தினிகளுக்கு கௌரவர்களை வதம் செய்து மாத்தினான் அப்படின்னு. இன்னும் ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ற பொழுது, சந்தமல் குடரால் அலக்க நூற்றுவர் தம் பெண்டிரும் எய்தி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்ன தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி மாற்றக்கூடியவன். மேலும் இங்கே செற்றாருக்கு விப்பம் கொடுக்கும் விமலன். விமலன்கிற பொழுது பரிசுத்தியை உடையவன். அதாவது இப்படி அடியவர்களுக்காக தன்னுடைய விரோதிகளை நிரசிக்கும்படியாய் இருந்தேயும் அவர்கள் அழித்தாலும் கூட அதனால ஒரு சுத்தி பெருமாளுக்கு உண்டாருது. இப்ப இப்படி இது ஒரு பக்ஷபாதமா நமக்கு இருக்கு, தெரியறது இல்லையா. இப்ப இவருக்கு துவேஷியே கிடையாது அப்படின்னா, இப்ப தன்னுடைய தாசனுக்கு விரோதியா இருக்கிறவர்களை இவரும் விரோதின்னு எடுத்துட்டு அப்படி வதம் பண்ணக்கூடியது நமக்கு எப்படி ஒரு பொருந்தக்கூடிய விஷயம் அப்படின்னால், ஞானிகள் அந்த விஷயத்தை தான் கொண்டாடுறா ஞானிகள். ஏன்னா அதை பெருமாள் அங்க பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப தனியாக போய் விரோதி நிரசனம் அவர் பண்றதில்லை. என்ன ஆறுது? சாது பரித்ராணத்திற்கு சேர்ந்த துஷ்ட நிகிரகம். அதுதான் தாற்பயம் இந்த இடத்துல. அப்ப சம்பந்தம் ஒத்திருக்க செய்தையும் தன் அடியாருக்காக அவர்கள் விரோதிகளை அழிக்கையால் வந்த சுத்தியை சொல்லுகிறது. இத பத்தி விஷயம் தெரியாதவா என்ன சொல்றா, பகவானுக்கு பக்ஷபாதம் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா அது ஒரு தவறான விஷயம். ஞானியர்கள் இந்த சுத்தியத்தான் மங்களாசாசனம் பண்றார். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்காகம் அள்ளுகிறாள் போழ்த்த புனிதன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். இப்படி ஆசிரியர்களுடைய விரோதிய அவன் நிவர்த்தி பண்ணி அழித்தாலும் கூட அதை ஒரு பெரிய காரியமாக கொள்ளாமல் தன்னுடைய காரியமாக நினைத்திருக்கும்படியாக பண்றான். விபீஷண ஆழ்வானுக்கு லங்கா ராஜ்யத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா அப்படின்னு தன்னுடைய காரியத்தை எம்பெருமான் செய்து முடித்தவனாக ஆனான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட எம்பெருமானே துயிரடாய் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் கவிர்க்கும் கலியே தவிர்க்கும் கலியே துயிரடாய். அதாவது அந்த தேவதைகள்லாம் ரட்சித்தபடியாக வந்த புகழை உடையவனே, தன்னுடைய அடியார்கள் விஷயத்தில் ஆர்ஜவத்தை உடையவனே, அவனுடைய விரோதிகள் விஷயத்தில் திரளை காண்பிக்கும் அவனே, அந்த அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் நீ அழிச்சுக்காத. ஆகையால நீ என்ன பண்ணணும்? துயிலெழும் காட்சியை காட்டி எங்களுக்கும் உனக்கும் சத்தை உண்டாக்கிக்கொள். அப்படி விஸ்வரூபத்துல போய் காத்தால பெரிய பெருமாளை சேவிச்சா எவ்வளவு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட சேவையை சேவிக்கணும்னு இவ ஆசைப்படுறா. இந்த அளவுக்கு எங்களை ரட்சிக்கிறது ரொம்ப சாதாரணமான காரியம். இந்த ஆயர்பாடியில ஒரு பெரிய அருஞ்செயல்கள்லாம் எங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீ பண்ண வேண்டாம். இப்படி
ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் காப்பாற்ற வேண்டாம், எழுந்து நோக்கினாலே போதும். மேலும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய ரொம்ப அழகான ஸ்ரீசுக்தி என்னன்னால், ஈஸ்வரன் வந்து அவதரித்து செய்த ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அபச்சாரம் பொறாமையாலே அப்படின்னுட்டார்கள். அதனால அப்படி அவன் எழுந்து கடாட்சம் பண்ணுவதே அமையும். அப்படி இவ்வளவு தூரம் மங்களாசாசனம் பண்ணியும் கண்ணபிரான் எழுந்திராதபடியாலே மறுபடியும் நப்பின்ன பிராட்டிய எழுப்புகிறார்கள். அப்ப அந்த நப்பின்னையினுடைய பெருமையை சொல்லக்கூடிய இடம் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். இப்ப செப்பெண்ண மென்முலை அப்படிங்கிற பொழுது பெருமாளை சதாசிர்வ காலமும் தன்னுடைய ஹிருதயத்திலே தரித்திருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் சகலத்துக்கும் ஒரு நிதியாக இருக்கக்கூடியவன். இப்ப காஞ்சி தேவபெருமாளை சுவாமி கூரத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ற பொழுது வரதராஜ ஸ்தவத்தாலே என்ன தெரிவிக்கிறார்? ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்தீதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாசிரியே என்ன சேவிக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட ஸ்ரீநிதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தன்னிடத்திலே உடையவள், தன்னுடைய ஹிருதயத்திலே கொண்டவள் தாயார். இப்ப எப்படி நாம ராமானுஜன் நூற்றந்தாதியில சொல்றோம் இல்லையா, இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை அப்படிங்கிற பாசுரத்துல எம்பெருமானார் அது எல்லாத்தையும் தன்னிடத்திலே கொண்டவராக நம்முடைய ஹிருதயத்துல வசிக்கிறார் அப்படின்னு. ஆகையால செப்பெண்ண மென்முலை க்ஷணகாலமும் கூட அந்த கண்ணபிரானுடைய பிரிவை பொறுக்க முடியாதவள். செவ்வாய் இந்த பிராட்டியினுடைய இந்த திருவதரத்திற்காக ஒன்னும் இவன் இவ்வளவு பெரிய கிருத்தியங்கள் எல்லாம் பண்ணினது. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தமிருத்தாய் மதிரிலங்கை கோவை வீய சிலை குனித்தாய் குரல் யானை மறுப்பொசித்தாய் பூவை வீயாம் நீர் தூவி போதால் அடிவடங்கியேனும் நின் பூவை மீயான் மேனிக்கு பூசுஞ்சாந்தன் நெஞ்சமேன்னு ரொம்ப அற்புதமான பாசுரம். ஆகையால இந்த கோவை வாயாள் பொருட்டு அப்படின்னு நப்பின்ன பிராட்டியை தான் சொல்றார் அந்த இடத்துல. மேலும் இந்த இடத்துல இன்னொரு பங்கி எடுக்கிற பொழுது தடவேள் முறுவல் பின்னைக்காய் வடவேள் உலகின் முதலாய வானோர் இறைங்கிற திருவாய்மொழி பாசுரத்தையும் நப்பின்ன பிராட்டியினுடைய வைபவத்துக்காக மேற்கோள் காட்டுறார். வளவேள் உலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையன் கடவேள் வெண்ணை தொடுவுண்ட கல்வா என்பன் பின்னையும் தடவேள் முருவன் பின்னைக்காய் வல்லான் ஆயர் தலைவனாய் இளவேரிடம் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே அப்படின்னு. அப்படி அவனுடைய அந்த அதிமானுஷமான சேட்டிதங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. அவன் பண்ணினது இந்த நுண்ணிடையுடைய நப்பின்னை பிராட்டுக்கே. செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். நங்காய் என்னால் பூர்ணையானவள், குணபூர்த்தியை உடையவள். அப்ப இந்த பிராட்டி பூர்ணையாக இருப்பது எதுக்கு அப்படின்னால் நம்மளையும் பூர்ணமாக அவனிடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக தானே. ரொம்ப அழகான ஒரு உபனிஷத் மந்திரம் என்ன சொல்றது? பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத்து பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்னு அற்புதமான உபனிஷத் மந்திரம். அப்போ இந்த குணபூர்த்தியை உடையவளான பிராட்டிக்கு ஸ்வரூபம் இடம்பெறுவது எப்பொழுது என்னால் நம்ம கொண்டு பெருமாளோட திருவடியில சேர்த்தாதானே. அதனால நங்காய், எப்பேற்பட்ட நங்காய்? செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். ஏன்னா இப்ப பெருமாளுடைய ஒரு பூர்த்திக்கும் இவளுடைய திருக்கல்யாண குணங்கள் தானே காரணமாக அமையிறது. இப்ப பெருமாளுக்கே அந்த ஸ்ரீயப்பதித்துவம் தாயாரால உண்டாருது. ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஸ்னுதே. அப்ப ஸ்ரத்தைங்கிற பெயர் கொண்ட பிராட்டியாலே தேவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அந்த தன்மை அடைகிறான் அப்படின்னு சொன்னால் அவளுடைய பெருமை எப்பேற்பட்டது. அழகும் அவளாலே, குணங்கள் அவளாலே, மேன்மை அவளாலே, நீர்மை அவளாலே, நிரூபித்தல் அடங்கலும் அவளாலேயா இருக்கும்னு ஆறாயிரப்படி வியாக்கியானத்தினுடைய ஸ்ரீசுக்தி. அப்படி மேற் சொன்னபடியாக பூர்த்தியை உடைய இவ்வளவு விஷயங்களும் பெரிய பிராட்டிக்கு இல்லையோ உண்டு. அப்ப இந்த இடத்துல நப்பின்னை நங்காய்ன்னு சொல்றது எப்படி பொருந்தும் அப்படின்னால் கிருஷ்ணாவதார ஸ்தானத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடியவள் அவள்தான். நப்பின்னை நங்காய் திருவே. அவளுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நீ இப்ப பெரிய பிராட்டி போல இருக்க வேண்டாமோ? அவள் என்ன பண்ணினாள்? ஸ்ரீ ராமாவதாரத்துல ஆசிரிதற்காக 10 மாசம் உறங்காது இருந்தாள். ஆனா நீ என்ன பண்ற நப்பின்னை பிராட்டி? நீ எங்களை கண்டும் துயிலிடாது இருப்பதன். ஆனா இங்க சம்பிரதாயமாக நாம் பார்த்தோம் அப்படின்னால் அவயவியை குறிக்கும் சொல்லை
அவயவத்தை குறித்தும் சொல்லுவதுண்டு. இப்ப பெருமாளுடைய பிரதான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள் பெரிய பிராட்டி ஸ்ரீதேவி. அவளுக்கு மத்த சரீரம் போல இருக்கக்கூடியவர்கள் பூமி தேவி, நீலாதேவி. ஆழ்வார் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் இல்லையா? உடனமர் காதல் மகளிர், திருமகள், மண்மகள், ஆயர் மடமகள் என்னிவர் மூவர், ஆளும் உலகமும் முன்னே அப்படின்னு. அதுபோல அவயவியை குறிக்கக்கூடிய சொல்லானது பிராட்டிக்கு பிராதானியம் இருந்தாலும் பிராட்டியினுடைய அம்சமாகவே அவயவம் சரீரம் சரீரி பாவத்தால இந்த இடத்துல சொல்றார். அவயவியை குறிக்கும் சொல்லை அவயவத்தை குறித்தும் சொல்வதுண்டாகையாலே பெரிய பிராட்டியை குறிக்கும் சொல்லால் அவளுக்கு அவயவ பூத்தையாக இருக்கக்கூடிய இந்த நப்பிண்ணை பிராட்டிய குறிக்கிறார்கள். நப்பிண்ணை நங்காய் திருவே, அதாவது திருவே அப்படின்னே திருவுக்கும் திருவாக இருக்கக்கூடியவள். ஸ்ரீயைஹி ஸ்ரீஹி அப்படின்னு ஒரு ஒசிந்த ஒன்மலராள்னு ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியையும் இந்த இடத்துல வியாக்கியானத்துல காண்பித்திருக்கிறபடிய நம்மளால பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நப்பிண்ணை நங்காய் திருவே, ஒரு பெண்ணின் வருத்தமறியாத பிராட்டியாக நீ இருக்கியே, அதனால நீ சயனத்திலிருந்து எழுந்து எங்களுடைய சொரூபம் நிரம்பெறும்படியான சத்தையை நீ உண்டாக்க வேணும். இதுக்கப்புறம் என்ன ஆறுது? இப்படி வாழலாம் நப்பின பிராட்டியை எழுப்பினதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் தூங்கலை, இப்படி எந்திருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட எப்படி சமயம் பார்த்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்னிடத்திலே கேளுங்கோள் என்று நப்பின்ன பிராட்டி தெரிவிக்க, இவாளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்றா அந்த பிராட்டியின் இடத்துல. தங்கள் விருப்பத்தை விண்ணப்பிக்கிறார்கள் அடுத்தபடியாக. அதான் என்ன? உக்கமும் தட்டொழியும். உக்கம் அப்படின்னு சொன்னால் திருவாலவட்டம், தட்டொளி அப்படின்னா கண்ணாடி அல்லது பறைன்னு கூட நாம் இந்த இடத்துல பொருள் கொள்ளலாம். இதெல்லாம் நோன்புக்கு வேண்டிய உபலட்சணம். இப்போ இந்த இடத்துல இந்த திருவாலவட்டம்ங்கிற பொழுது நமக்கு சுவாமி திருக்கச்சி நம்பிகளுடைய ஸ்மரணை கண்டிப்பா வருது இல்லையா? தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜ முனேர்மான்யம் சந்தேகம் சஜ்ஜனாசிரயம் என்னும்படியாக இருக்கக்கூடிய அந்த திருவாலவட்ட கைங்கரியத்தை தேவபெருமாளுக்கு செய்தவர். அதனால தானே பரதர் பேசினார் நித்தியபடி அவரிடத்துல. மேலும் தட்டொழியும் கண்ணாடியும் இதெல்லாம் இப்போ இதை போய் ஏன் நப்பின பிராட்டியின் இடத்துல கேட்கிறா அப்படின்னா, இதெல்லாம் ஒரு இந்த பாவை விருத்தத்துக்கு வேண்டியதான உபகரணங்கள். ஆனா வாஸ்தவமா அவள் இடத்துல கேட்கக்கூடிய வஸ்து என்ன அப்படின்னால், உன் மணாளனை தந்து. இவர்களை போறவே நம்முடைய நோன்புக்கு பிரதானமான உபகரணமாக இருக்கிறவன் யார் அப்படின்னா, உனக்கு பாரதந்திரியத்தை கொண்டவனாக கண்ணபிரான். அப்ப உன் மணாளனை தந்து எம்மை நீராட்டு அப்படின்னு இதுக்கு சேர்த்து அன்வயம் பண்ணணும் இந்த இடத்துல. அதனால இனி ஒரு க்ஷணமும் கூட நாம் இந்த பகவத் விசலேஷத்தை பொறுக்க முடியாது. பிராட்டியோட பெருமாள் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை விட்டா எப்ப போய் அவர்கிட்ட திருவடியில அடிவெழிச்சு விண்ணப்பம் பண்ண முடியும்? இப்பொழுதே எம்மை நீர் ஆட்டேலோர் அப்படி ஏன் அந்த துறையோட சொல்றார்கள்? எப்படி சொல்றார்கள் அப்படின்னா, கரணந்தப்பினால் மரணமாயிருக்கும் எங்களை. இப்ப சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்ற பொழுது என்ன சாதிக்கிறார்? மின்னி நிலையில மண்ணுயிராக்கைகள் எண்ணுமிடத்து இறை உண்ணும் நீரே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அது போல இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஏகிபஸ்ய சரீராணி அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுக்கிறார். இப்போ இந்த ரிஷிகளுக்கு ராட்சசர்கள் பல உபதிரவங்களை செய்து போந்தபடியாலே அங்க இருக்கக்கூடிய அந்த இறந்த ரிஷிகளுடைய சரீரங்கள்லாம் பெருமாளுக்கு காட்டுறார்கள் தண்டகாரண்யத்துல. அது எப்படி ஒரு சத்தையே இல்லாம இருக்கோ அது போல இந்த கண்ணபிரானிடத்திலிருந்து உண்டாயிருக்கக்கூடிய விரகம் பிரிவு தங்களுடைய திருமேனிய தகிக்கிறதாம் இந்த ஆயர் பெண்களுக்கு. அதனால எம்மை இப்படி அந்த விரகாக்னி தகிக்கக்கூடிய எங்களை அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இவர்கள் ஒருத்தர் கூப்பிடுற பொழுது எப்படி இந்த பாசுரத்துல திருப்பாவதோறும் சொல்றார்கள். பேய் பெண்ணேன்னு ஒரு இடத்துல வருது, பிள்ளாய் அனந்தலுடையாய் இப்படின்னு பலபடியா சொல்லி கொண்டாலும் எல்லாருக்கும் பகவத் அனுபவம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்ன்னு ஒருபடியாக இருக்கிறது தான் தாற்பயம். இப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இந்த இவ்வளவு உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனைன்னு சொல்லக்கூடிய அர்த்த விசேஷம் அர்த்தித்து பெற வேண்டிய விஷயம் அவனாகத்தான் இருக்கான். உபாயமும் அவனே, உபேயமும் அவனே. அப்போ இதுல இருந்து என்ன நமக்கு விஷயம் அப்படின்னா,
பக்தர்கள்ல பலவிதமான வகைகள் உண்டு. அது எம்பெருமானிடத்துல பக்தி பண்ணக்கூடியவர்கள், பிரபன்னர்கள், அந்த சரணாகதர்களுக்குள்ளேயும் திருப்தர்கள், ஆர்த்தர்கள் அப்படின்னு பலபடியாக இருந்தாலும், அவர்கள் எம்பெருமானை அடையக்கூடிய காலமானது தாவி வையங்கொண்ட தடந்தாமரைகட்கே கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோ என்று அவர்கள் அவனை அடையக்கூடிய காலமானது ஏற்றத்தாழ்வோடு இருந்தாலும் கூட, எம்பெருமானை அடைந்ததுக்கு அப்புறம் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டு அப்படின்னு பகவத் அனுபவத்துல அவன் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர்களுக்குள்ள எந்த விதமான வாசியும் இல்லை என்கிற அர்த்தம் தெரியுது. அப்போ உன் மணாளனை எம்மை நீராட்டு, உன் மணாளனாக இருக்கக்கூடிய கண்ணபிரானிடத்திலே உன்னுடைய அமுத மொழிகளாலே நீராட்டி எங்கள் மேல் அவனுக்கு இருக்கக்கூடியதான கோபதாபங்கள், இவாள் மேல என்ன கோபம் அப்படின்னா, போன பாசுரத்துல சொல்லிட்டா இல்லையா, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு. ஒருவேளை இப்ப பிராட்டி ஏதோ நாம் சொல்லிட்டோம் போல இருக்குன்னு ஒரு கோபதாபம் அவனுக்கு இருந்தாலும் அத்தை நீ நிவர்த்தி பண்ணி உங்க ரெண்டு பேருடைய கருணை வெள்ளத்தாலே உன் மணாளனை எம்மை நீராட்டு, அப்படி இருக்கக்கூடிய நப்பின்னை நங்காய் திருவே அப்படின்னு அந்த ஸ்ரீ சப்தத்தால இந்த இடத்துல அந்த பிராட்டியை கூப்பிடுறது. ஸ்ரீயத்தே சாக்கிலேர் நித்தியம் ஸ்ரேயத்தேச்ச பரம்பதம் அப்படின்னு இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு இருக்கக்கூடிய விற்பத்தியையும் இந்த இடத்துல காண்பிக்கிறார். இப்ப ஸ்ரீயத்தே ச அகிலைர் நித்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லோராலும் எப்பொழுதும் ஆசிரியக்கப்படுமவள். ஆனால் அவள் ஸ்ரேயத்தேச்ச பரம்பதம், பரமபிராபியனாக இருக்கக்கூடிய பகவானை ஆசிரியத்திருக்கக்கூடியவள் அப்படின்னு அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு உண்டான ஒரு விசதமான அர்த்தத்தையும் இந்த இடத்துல இந்த நப்பினை பிராட்டியின் இடத்துல இருக்கும்படியே சொல்லி, அப்படிப்பட்ட திருவே எம்மை நீராட்டு, ஸ்ரீஹி என்னும் உன்னுடைய இந்த பெயரை நீ நிலைநிறுத்திக் கொள்ள வேணுமாகில் எங்களை அவனுடன் சேரவிடு என்ன திருவானை இடுகிறார்கள் அப்படின்னு இங்க சொல்றார் வியாக்கியானத்தால. அதனால கண்ணபிரான இவர்கள் பிரார்த்திக்க அந்த பிராட்டி புருஷகாரமாக கொடுப்பதுதான் இவர்களுக்கு பரம பிரயோஜனம். உனக்கு தன்னை எழுதி கொடுத்து அச்செயலாலே எங்களை எழுதி கொண்டிருக்கும் அவனையும் எங்களையும், அப்ப பிராட்டி முகமாக பெருமாளிடத்துல பிரபத்தி பண்ணி அதன் மூலமாக அவன் நமக்கு நமக்கு அபயப்பிரதானம் பண்ணும்படியே சொல்லுகிறது. இங்க முடியறப்பையும் கூட ரொம்ப ஆச்சரியமான உபனிஷத்து வியாக்கியானத்தை கொண்டு ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்ம சீதமிவ ஹிருதம், அதுவும் எப்படி குள்ள குளிர குடைந்து அப்படின்னு சொல்ற பிரகாரம் ஒரு கோடை காலத்துல நல்லா தாபம் இருக்கிற பொழுது, வெயில் இருக்கிற பொழுது குளிர்ந்த ஒரு குளத்துல குடைந்து நாம் நீராடுமா போலே இந்த பிராட்டியினுடைய ஒரு கடாட்சமானதும் பெருமாளுடைய கடாட்சமானதும் நமக்கு விஷயமாக வேண்டும். அப்பன் திருவருள் மூழ்கினள் என்கிறபடியேயும் மரதகமணி தடம் என்னும் வாசத்தடம் என்னும் சொல்லப்படும் வாசுதேவனாகிற குளத்திலே நீராட்டு. ரொம்ப நல்லா சுவாமி நம்மாழ்வார் திருமோகூர் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ற பொழுது சொல்றார், தயர்தன் பெற்ற மரகத மணித்தடத்தினையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவயவ விசேஷங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். மணித்தடத்து அழகான அந்த தாமரை கண்கள், கமல செவ்வாய் அப்படின்னு. ஆகையால அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரானிடத்திலே நம்மை இப்பொழுதே எம்மை நீர் ஆட்டையலோர் எம்பாவாய் என்ன இந்த பாசுரத்தினுடைய தாற்பயார்த்தம் நிறைவடைகிறது. அப்ப இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி, தேவர்கள் அவர்களுடைய ஸ்வரூபம், அவ எம்பெருமானிடத்துல ஆர்த்தித்து பெற்ற விஷயங்கள், அவர்கள் ராவணன் முதலான அசுரர்களுக்கு தவிர்த்த அந்த செலுத்தின கப்பத்தை இவன் தவிர்த்தபடி, மேலும் நப்பின்னை பிராட்டியினுடைய வைபவத்தை பின்னாடி சொன்னா, அதுக்கப்புறம் செப்பமுடையாய் திரளுடையாய் செட்டாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, பெருமாளுடைய விஷயத்துல ஆர்ஜவம் எப்படிப்பட்டதாக இருக்கு, அவனுடைய திரள் எப்பேற்பட்டதாக இருக்கு, அடியவர்களுடைய விரோதிகளை அவன் நிரசனம் பண்றபடி என்ன, அதனால அவனுக்கு உண்டாகக்கூடிய பெருமை, அதுல எதனாலெல்லாம் அவனுக்கு ஒரு தாழ்ச்சி உண்டாகாது எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நப்பின்ன பிராட்டிய சொல்ற பொழுது செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமரங்குள் நப்பின்னை நங்காய், இப்படிப்பட்ட குணபூர்த்தியுடைய நப்பின்னை பிராட்டியே திருவே துயிரடாய். அப்ப அந்த உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாரனை இப்பொழுதே எம்மை நீர் ஆட்டேலோர் எம்பாவாய், இந்த விரதத்துக்கு வேண்டின சாமகிரிகளாக இருக்கக்கூடிய அந்த திருவாலவட்டத்தையும்
மேலும் கண்ணாடியையும் தந்து, அதை ஒரு பகிரர்த்தமாக சொன்னாலும், உன் மணாளனை உக்கமும் தந்து தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீர் ஆட்டேல் எம்பாவாய் என்ன இந்த அவசரத்தினுடைய அர்த்தமானது நிறைவடைகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களாலே மற்றைய பாசுரங்களை நாம் அனுபவிப்போம் என்ன அடியேன் இத்தோடு திருநிறைவு செய்து கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதியை விஷ்ணு சித்தாரியா மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்ன அமைகிறேன். அடியன் தாசன். धन्योस्मि श्रीमते रामानुजाय அடியன் श्रीमते